no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சரி, நடுவுல பேர் மாத்துனீங்களா? அது ஏன் மாத்துனீங்க? கோமாட்சி பாவி பேரு மாத்தல, ஒரு மஷ்ரூம் இல்லடா. கோமாட்சி அதான்ப்பா கோமாட்சிப்பா. அது என்னுடைய பேர் அழகான கோமாட்சின்னு வச்சு அதான் இவங்க பூராமே என்ன பண்றாங்கன்னு ட்ரோல் பண்றாங்கல்ல. இதனால நீங்க எப்படி கட்சி மாறுனீங்க? அங்கேருந்து எங்கள் வீடு பக்கம் தான் ரேஸ் கோர்ஸு, நான் அண்ணா நகர். இப்போ காரில் நாங்கள் விட்டுட்டு அப்படியே வந்து வயிற்று கலகிச்சா? இல்லை, வயிற்ற கலக்கல, கோவத்தில் போயிட்டீங்களா? கோவத்தில் போயிட்டேன். சரியா, என்னை கூட திட்டினாரு, இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா, நீ சாதாரணமாப்பா, நீ இப்படியெல்லாம் கோச்சிட்டு வந்தேன்னா நீ அரசியலில் முன்னுக்கு வர முடியாது. நான் சொன்னது எவ்வளோ உண்மை பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் முன்னுக்கு வரவே இல்லை. ஆமாம். சரி, அப்படி லேசாக எழுந்திரிச்சு அப்படி எடுத்து தம்மால்னு ஒரு அடி 4-5 அடி அடித்தேன். WWF மாதிரியா? சேர் போட்டு ஆமாம். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்களே வந்து ஒரு மன்னர் பரம்பரை தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சு? மன்னர் எது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு? அறியாமல் தான். நான் தமிழ்நாடு நாயுடு பேரவை, அதனுடைய இதுதான் இந்த கொடியெல்லாம். டிவிக்கு இல்லையா? நாசமாக போச்சு. எவனாவது நினைப்பான்ப்பா, நினைக்கிறவனுக்கெல்லாம் பொழப்பு வேற பொழப்பு வேணும்ல. இப்போ நீயே கேட்குற இல்லை, அது மாதிரி தான். சரியா, என் பொழப்பு உங்களுக்கு மாதிரி ஆயிடுச்சு கிடைச்சி. அல்லது யாருக்கு எனக்கு வந்து கார் கதவு திறந்து விட்டு நான் பொறுப்பு வாங்கி நீங்களே திறந்து இறங்கிடுவீங்க? ஆமாம், நானே திறந்துட்டு இறங்கிக்கிறேன். அதனால யாரும் எனக்கு திறந்து விட மாட்டாங்க, நான் யாருக்கும் திறந்து விட மாட்டேன். விட மாட்டீங்க? யாராவது ஜன்னல் வெளியே ஜம்ப் பண்ணிடுவாங்களா? ஜன்னல் அவங்க இறங்கிடுவாங்க. நாம் பண்ண மாநாடு சென்னையில், நான் பண்ண மாநாடு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சென்னையில் நடத்தலை. அவ்வளோ மோசமாக இருந்துச்சா? அவ்வளோ மோசம். இப்போ தாவேக்கா மாநாடு நடக்குது. தாவேக்கா வந்து அவுட்டரில் போட்டதுனால அது கூட்டம் பெருங்கூட்டம். நான் சிட்டிக்குள்ளேயே போட்டேனே, சிட்டிக்குள்ளேயே நடத்தினேன், பீச்சில் நடத்தினேன். பொருட்காட்சி மாதிரி சொல்கிறீங்க, சிட்டிக்குள்ளே பீச்சில் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நேர்காணல் எடுக்க போறவருக்கு தமிழ்நாட்டில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். அரசியல் கட்சிகள் வந்து நீங்க உருவாக்கின கட்சிகளே நிறைய இருக்கு. இப்போ நீங்க வந்து நின்று தலைமை தாங்கி உருவாக்கி கொடுத்த கட்சிகள் நிறைய இருக்கு. ஆனால் நீங்க ஏன் வந்து கட்சி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்ணு, நாங்கள் வந்து திமுக தான். 62 ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறம் 72 10 இயர்ஸ். அங்கே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எம்ஜிஆர் முதல்ல சிறைக்கு போனது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது மதுரையில் தாமரைக்குடி ஏற்றி நான் தான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போனீங்களா? ஆமாம், ரிமாண்டு. கலைஞர் ஆட்சி ரிமாண்ட் பண்ணிட்டார் 15 நாள். அதுக்கப்புறம் பெயிலில் எடுத்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் எம்ஜிஆர். அப்புறம் தோட்டத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து திரும்ப மதுரைக்கு போய் அப்போ தான் அந்த 3 மாதம் இங்கே இருக்கும்போது தான் கட்சியெல்லாம் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் ஆய்வு பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறோம். அது நீங்கள் தான் பண்ணது ஆய்வு? நான் பண்ணேன்னா நானும் கூட இருந்தேன். அப்படி நான் கூட இருந்தேன். முனாதி நான். அப்படிதான் உங்களுடைய அரசியலா? ஆமாம். சரி, அதுக்கப்புறம் கட்சி மாறுறதுக்கான காரணம் என்ன? அதாங்க, நான் எம்ஜிஆர் கூட இருந்தேன். அவர் தவறிட்டார். அது தவறிட்டு சீட்டு கேட்கும்போது சீட்டு அவர் எனக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் கொஞ்சம் உட்கார முடியாத சீட்டு மாறி மாறி போயிடுச்சு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தவுடனே மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாடு ராஜீவ்காந்தி இறந்தப்ப, அதனால தான் அந்த அம்மா ஆட்சிக்கே வர முடிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 ரவுண்டில் எலெக்ஷன். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கலைஞர் ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாரு. செகண்ட் ரவுண்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் மாட்டி போட்டு நீங்கள் டப்புன்னு இல்லை நான் மாட்டி போனேன். அப்போ எல்லாம் வரல. அப்போ அதிமுக ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் அமைச்சாச்சு. மதுரையில் நாங்கள் மாநாடு போட்டிருக்கோம், உலகத்தமிழ் மாநாடு. அதுக்கு மேடத்துக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் சசிகலா அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா பேசிக்கிட்டே வரும்போது, நான் ராஜீவ்காந்தியினுடைய இரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லை, எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர், நானும் என்னுடைய முயற்சினால தான் நான் வெற்றி அடைந்தேன் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடியே உட்காந்துருந்து உங்கள் பேரை விட்டுருக்காங்க. ஏன் பேரை விடுறது இல்லை, ராஜீவ்காந்தியினுடைய ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு பேசுகிறாங்க. சரியா, அது எனக்கு ரொம்ப ஊண்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முனாதியும் வந்துட்டாங்க. முனாதி எப்படி வந்தார் தெரியுமா? ட்ரக்கில் வந்தார். இங்கேருந்தே சென்னையிலேருந்து. கார் இருக்குது, பட் ஆனால் அவர் ட்ரக்கில் தான் வந்தார். ஏன்னா பிரச்சாரம் போகிறதுக்காக தானே சௌரியமாக இருக்கணும். அது யார் ஓட்டி வந்தால் தெரியுமா? நீங்கள் இல்லை, சென்னையில். நான் மதுரையில் இருக்கேன். சென்னையிலேருந்து இப்போ சின்னையான்னு சொல்லிட்டு மந்திரி இருந்தார்ல, அதிமுக மந்திரி, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை சார், சொல்லுங்கள். அவருடைய அக்கா பையன் அவர்.
அதனால் அவர் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்போ சாத்தூருக்குள்ளே என்டர் பண்ணுறோம், ராஜீவ்காந்தியை காலி பண்ணிட்டானுப்போ. அதெல்லாம் வண்டி இண்டியெல்லாம் ஒரு அங்கங்கே நின்று போச்சு. நாங்கள் ஒரு வழியாக அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். பைபாஸ்லேருந்து ரைட்டில் உள்ளே இறங்கி அங்கே தான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எங்களுக்கு ஒதுங்கி வச்சுருந்தாங்க. அங்கே போய் தங்கினோம். 2 நாளைக்கு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அங்கேயே தங்கி சின்னையாக தான் எங்களுக்கு தோசை இட்லி இதெல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா அவங்க ஒரு ஃபேமிலி இருந்த வீடு. சாத்தூர்ன்றீங்க, இந்த பரோட்டா கிரோட்டா அதெல்லாம் இல்லையா? எங்கடா வெளியில் போகிறது? அதான் நான் தான் சொல்கிறேன்னு, நாங்களே வெளியில் வர முடியாத தோசை கடைசி வரைக்கும் போதும், தோசை மட்டும் சாப்பிட்டு வேறு தோசை இட்லி சாதம், மத்தியானத்தில் சாதம், அது தண்ணியை ஊற்றிக்கிட்டு என்னத்தையோ அந்த 2 நாள் பொழுதை கிடச்சிட்டு அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. என் கூட இருக்கவங்களுக்கும் பழக்கம் இல்லை. சரியா, நானும் முனாதி. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் வந்து கிளம்பி வந்துட்டு மதுரையில் இதுக்கிட்ட வரும்போது, திருநகரில் வரும்போது தான் பெரிய பிரச்சனை. தகராறு பண்ண அந்த சொக்கலிங்கன்னு இப்போ இருக்கான், அவன் காங்கிரஸ்காரன். அவன் பெரிய உங்ககிட்ட ஒம்புழுக்கிறாரா? இப்போ என்கிட்ட ஒம்புழுக்க வர முடியுமா? இப்போ இல்லை, எப்பயும் என்கிட்ட ஒம்புழுக்க மாட்டான். மொத்தத்தில் எல்லா வண்டியும் தகராறு பண்ணி நிப்பாட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஊரை சுற்றி அப்படியே வெளியில் வந்து. இதனால நீங்கள் எப்படி கட்சி மாறினீங்க? அதுதான் அப்போ அந்த அம்மா இது பண்ணிச்சா. அதுக்கப்புறம் தானே தேர்தல் நடந்ததில் அந்த அம்மா ஸ்விம்மிங் ஜெயிச்சு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எதனால் அந்த அம்மாவுக்கு வந்ததுக்குன்னு தெரியுது. ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் நான் வெற்றி பெற உள்ளோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் அங்கே அப்படியே அந்த அம்மா அந்த வார்த்தை சொன்ன நிமிஷமே அப்படியே இறங்கி அங்கேருந்து எங்கள் வீடு பக்கம் தான் ரேஸ் கோர்ஸு, நான் அண்ணா நகர். இப்போ காரில் நாங்கள் விட்டுட்டு அப்படியே வந்து இல்லை வயிற்ற கலக்கல, கோவத்தில் போயிட்டீங்களா? கோவத்தில் போயிட்டேன். சரியா, அப்போ அதுக்கப்புறம் வந்து கூட்டங்கள்லாம் முடித்து முனாதியும் சுலோச்சனா சம்பத்தும் எங்கள் வீட்டு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கார் அவங்களுக்கு தான் விட்டுட்டு வந்தேன்னு. அப்புறம் அவங்க என்னை கூட திட்டினார், இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா, நீ சாதாரணமாப்பா, நீ இப்படியெல்லாம் கோச்சிட்டு வந்தேன்னா நீ அரசியலில் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசுனாங்க. சொன்னது எவ்வளோ உண்மை பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் முன்னுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நான் என்ன அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு என்ன கடவுள் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருக்கான், நல்ல குடும்பம், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், எனக்கு போதுமானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இது எப்படியோ என் மச்சானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் மதுரை புறநகர் மாவட்ட தலைவர் KS கோவிந்தராஜன்னு பேர். அவர் INDCக்கு வைஸ் பிரசிடெண்ட்டு. அப்போ இவர் வளப்பாடி ராமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். என்ன பண்ணிவிட்டார், திடீர்னு நான் இங்கேருந்து இது விளையிட்டேன் நினச்சிட்டு, விலையின்னா ஒன்று லெட்டர்லாம் கொடுக்கவே இல்லை அந்த அம்மாவுக்கு. சும்மா தானே எந்திரிச்சு வந்தோம். டவக்குன்னு என்ன பண்ணிவிட்டாரு, இந்த ஆள் அறிக்கை விட்டுவிட்டார். என்ன அறிக்கை விட்டார்னா, இவர் அறிக்கை விடலை, வாழப்பாடிகிட்ட சொல்லி மதுரை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக என்ன நியமிக்கிறாங்க. எப்படி இந்த இதில் சொல்லுவாங்களே, துரசிங்கம் உங்களை டிசியாக நியமிக்கிறேங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரியாக போட்டாங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்லையா? இல்லைப்பா, கட்சியினுடைய அப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து உட்கட்சி தேர்தல் நடத்தணுங்கிற பிரச்சனையை வந்து அதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்போ லோக்கல் MP ராம்பாபு, லோக்கல் MLA தெய்வநாயகம், புறநகர் MP சித்தன், அப்புறம் புறநகர் மாவட்ட தலைவர் அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சவுந்தர இருக்காரு. அவர் இவங்க 4 பேரும் சேர்ந்து டெய்லி பத்திரிக்கை ப்ரெஸ் மீட்டு தான் எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ப்ரெஸ்ஸில் வரும், என்னை பற்றி திட்டுவாங்க. நேற்று வரை வந்து திமுகவில் இருந்தார், இன்றைக்கி எப்படி தேர்தல் அதிகாரியாக போட்டிருக்கு, இவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன தெரியும், இவர் எப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு வாழப்பாடி ராமூர்த்தியை கிளின்னு கிழிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் ஓப்பனார் குரூப்பு. நாங்கள் இந்த ஊர் போட்டது வந்து வாழப்பாடி குரூப்பு. பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சென்னையில் குருட்னி பண்ணாங்க. குருட்னி அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எது உண்மையான ஓட்டர்ஸு எது பொய்யான ஓட்டர்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டு அதில் அந்த இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எதை பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியுமா சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த 2 MPயும். எனக்கு அப்படியே சிவன்னு கோவம் வந்துகிட்டே இருந்தது. அப்போ எல்லாம் வந்து இந்த டைனிங் சீட்டு போட்ட டைனிங் டேபிள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதே மாதிரி சேர் கூட இந்த சேர் தான் இருக்கும் சத்தியமூர்த்தி பவனில், மடக்கு சேர். ஆமாம்.
சேர் அப்படி லேசாக எழுந்திரிச்சு அப்படி எடுத்து டம்மால்னு ஒரு அடி 4-5 அடி அடித்தேன். WWF மாதிரியா? சேர் போட்டு டவுட் ஆமாம், அதே சேர் எடுத்து அடிக்கிறோம்ல, அது மாதிரி எடுத்து டேபிள் அடித்த உடனே அது மாதிரி. ஆமாம், அது மாதிரி நிறைய பேர் இது மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 20 டேபிளை போட்டு எல்லாம் ஓடிட்டான், என்னமோ கலவரம் வந்துருச்சுன்னு சொல்லி. துப்பாக்கி கைமா வந்துட்டார் இவர். தீபாவளி டைமா? தீபாவளி டைமில் நெஜ துப்பாக்கிப்பா. அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் கட்சியில் பொருளாளர். அவருக்கு கண்ணு மேன் சபை இது பந்தோஸ்து, அவர் தான் தேர்தல் அதிகாரி மாநிலத்துக்கு காங்கிரஸுக்கு. அவர் வந்துட்டார். கோ அவுட் 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 அப்படின்னு என்ன பார்த்தாலுனாரு. நான் என்ன பண்ணேன், நீட்டாக வந்து அங்கே சத்தியமூர்த்தி ஒன்று ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் இது நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே வாழப்பாடி ராமூர்த்தி வந்துட்டார். வாழப்பாடி ராமூர்த்தி வந்து, இவர் இருந்தால் நாங்கள் குருட்னி பண்ண மாட்டோம்னு ஆப்போசிட் குரூப் எல்லாம் சொல்கிறாங்க. இவர் வாழப்பாடி ராமூர்த்தி என்ன சொல்கிறாரு, காமாட்சி உக்காந்தா தான் அவர் குருட்னி பண்ணால் தான் இங்கே எலெக்ஷனு குருட்னி நடக்கும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டார் அவர். அவ்வளோதான், குருட்னி முடிஞ்சு போச்சு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திமுகவே சரி இருந்துக்கலாம். இல்லை, அதில் என்ன ஒரு காமெடின்னா, வாழப்பாடி ராமூர்த்தி அப்போ நரசிம்மராவுடைய பார்ட்டி KGF கதை மாதிரி போயிட்டே இருக்கே. ஆமாம், நரசிம்மராவ் வந்து அப்போ தான் பிரதமர். அவர் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூரில் நடக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மீட்டிங்க்கு மாநாட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவர் வரேன் டேட் கொடுத்துட்டாரு. இவர் வாழப்பாடி ராமூர்த்தி என்ன சொல்கிறாரு, அவர் வந்தால் வரக்கம்பத்தில் நான் கொடியை பறக்க விடுவேன் அப்படின்னு சத்தியமூர்த்தி கை தூக்க முடியாதுன்றனாலயா? ஆமாம், கையை தூக்க முடியாதுன்னு இல்லை, எதிர்ப்பு. சரி, அரக்கம்பத்தில் பறக்க விடுவேன்னு சொன்னார். சொன்னதை கரெக்டாக அவர் இப்போ ஃப்ளைட்டில் வந்து இறங்கி தஞ்சாவூர் போனார். ஒரு கொடியை அரக்கம்பத்தில் இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றிட வேண்டியதானே? அதெல்லாம் எப்படி ஏற்ற முடியும், சத்தியமூர்த்தி பவன் அவர் கண்ட்ரோலு. அப்படி. ரெண்டாவது நான் அவரால் ஆச்சே. மறுபடியும் அவர் என்ன பண்ணிட்டார், டெல்லிக்கு போன உடனே மூப்பனாரையும் கூப்பிட்டு கலந்து பேசி மூப்பனார் தலைவராக இருக்க சொன்னதுக்கு அவர் வேண்டாம், அவர் பொதுச் செயலாளர் அகில இந்தியாவுக்கு, அதனால் எனக்கு வேண்டாம் அந்த பொறுப்புன்னு ஒன்று குமரி ஆனந்தனை அந்த பொறுப்புக்கு தலைவராக போட்டாங்க. நேராக மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்த உடனே காமராஜர் பிறந்த நாள் விழா வருது, அந்த விழாவை நீங்கள் தான் நாயுடு பண்ணணுன்னாரு. சரின்னு சொல்லி காமராஜர் பிறந்த நாள் விழா பிரமாண்டமாக பண்ணேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, வாழப்பாடி ராமூர்த்தி நீக்கியாச்சு, குமரி ஆனந்தன் வந்துட்டார். அதனால் நான் என்னாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக மூப்பனார் கூட வர வேண்டியதாக ஒரு கட்டாய சூழல் உண்டாயிடுச்சு. அப்புறம் அந்த மாநாடு சிறப்பாக பண்ணணும். நான் தான் முழுக்க என் பணம் 46 லட்சம் அந்த காலத்துலேயே அவ்வளோ செலவு பண்ணி அந்த மாநாடை பிரமாதமாக பண்ணேன். கொடுக்குறேன்னு சொன்னார். மூப்பனார்ட்ட பல முறை கேட்டேன், கொடுத்துருப்பான்னு. அப்போ வந்து பொருளாளர் வந்து இவர் தான் நம்ம நாயுடு. அவரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துறியான்னதுக்கு இச்சேஸ்தான் நான் காமாட்சி உண்டுபா நே இஸ்ஸாப்பா நான் எக்கட பறிச்சு பார்ப்பத்தா இஸ்தா, அவர் தான் பொருளாளர் அப்படின்னு சொன்னார். இது சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 மாதம் ஆச்சு, பணம் வரல. என் பேருக்கு செக் போட்டாங்க. செக்கு போட்டு என் பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த காசை கஜா பண்ணிட்டானுங்க. அவனுக்கு எடுத்து பேசி உங்களை முடிச்சு விட்டானுங்க. 46 லட்சத்தை வாங்கி ஒரு காலேஜ், அப்பா ஒரு காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு சேலுக்கு வந்துச்சு, அதை வாங்கிட்டானுங்க. சரியா? ஒரு சீட்டாவது கொடுத்தாங்களா உங்களுக்கு? அதையும் ஏன் கேட்குற, அந்த சீட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன ஆகிட்டு, நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். கட்சி ஆரம்பிச்சு திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். ஆமாம், நாம் பண்ண மாநாடு சென்னையில், நான் பண்ண மாநாடு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சென்னையில் நடத்தலை. அவ்வளோ மோசமாக இருந்துச்சா? அவ்வளோ மோசம். சரியா? அவ்வளோ மோசமாக நடத்ததுனால என்னை கண்டு எல்லா அரசியல் கட்சியும் மிரண்டு போச்சு. தாவேக்கா வந்து அவுட்டரில் போட்டதுனால அது கூட்டம் பெருங்கூட்டம். நான் சிட்டிக்குள்ளேயே போட்டேனே, சிட்டிக்குள்ளேயே நடத்தினேன், பீச்சில் நடத்தினேன். பீச்சில் எல்லாம் நடத்தின கூட்டம்லாம் 2001 பொருட்காட்சி மாதிரி சொல்கிறீங்க. சிட்டிக்குள்ளே பீச்சில்? ஆமாக்குண்ணே, டீனரில் மாநாடு நினச்சி பாரு. டீநகர் சும்மாவே கூட்டமாக தாங்க இருக்கும். சும்மாவே கூட ஞாயிற்றுக்கிழமையில் போய் பாரு, டீநகரில் கூட்டம் இருக்கான்னு. அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக போட்டது இந்த மாநாடு? நான் மாநாடு அந்த அரங்கல் பார்க்குக்கு எய்த்த மாதிரி அந்த முன்னாடி இந்த சைடில் போட்டு இந்த எல்லா மரங்களையும் கூட்டம். அது வேற கண்ணு பத்திரிக்கை பூரா எழுதுனாங்க. என்கிட்ட கட்டிங்ஸ் இருக்குது.
அது சொல்லும்போது மனசு வலி அடுத்து வந்து தெலுங்கர்கள் ஆட்சி தான் தமிழகத்தில், திராவிட தெலுங்கர் ஆட்சி தமிழகத்தில் அப்படின்னு 8 கால செய்தி போட்டான் தினமலர் பத்திரிக்கையில். ஆனந்த இதில் ஜூனியர் விகடன், அப்போ ஃபேமஸ்ஸு ஜூனியர் விகடன், அதில் 4 பக்க செய்தி. அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் எல்லாம் பண்ணி கடைசியில் நெட் ரிசல்ட் இன்னைக்கு இப்போ யூடியூப்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு ஜீரோலாம் உட்காந்துட்டு இருக்கோம். புரியுதா? எத்தனை கோடி சம்பாரித்து, எத்தனை வீடுகளை விற்று, எத்தனை நிலங்களை விற்று இந்த கட்சிகளுக்கெல்லாம் மற்ற கட்சிகளுக்கும் என் கட்சிக்கும் செலவு பண்ணிட்டு இன்றைக்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு சரியா? நெட் ரிசல்ட்டு ஜீரோ. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்களே வந்து ஒரு மன்னர் பரம்பரை தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சு, மன்னர் எது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு? நான் இப்போ இல்லை, அதாவது கண்ணு ஒரு விஷயம் புரிஞ்சதா உனக்கு? சொல்லுங்கள். அறியாமை தான் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது அறியாமல். நான் தமிழ்நாடு நாயுடு பேரவை அதனுடைய இதுதான் இந்த கொடியெல்லாம். டிவிக்கு இல்லையா? நாசமாக போச்சு. டிவிக்கு எப்படியாப்பா வச்சிருக்கான் நடுவில் அவன் ஒரு எல்லாருமே டிவிக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எவனாவது நினைப்பான்ப்பா, நினைக்கிறவனுக்கெல்லாம் பொழப்பு வேற பொழப்பு வேணும் இல்லை. இப்போ நீயே கேட்குற இல்லை, அது மாதிரி தான். சரியா? என் பொழப்பு உங்களுக்கு மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஆமாம், ஆகையினால எப்படியோ போச்சு, கழுத தேஞ்சு கட்டரும்பு ஆயிடுச்சு. ஆனாலும் என்னுடைய பலம் என்கிட்ட தான் இருக்குது. நான் யாருக்கும் வந்து அடிபணியவோ அல்லது யாருக்கு எனக்கு வந்து கார் கதவு திறந்து விட்டு நான் பொறுப்பு வாங்கி நீங்களே திறந்து? ஆமாம், நானே திறந்துட்டு இறங்கிக்கிறேன். அதனால யாரும் எனக்கு திறந்து விட மாட்டாங்க, நான் யாருக்கும் திறந்து விட மாட்டேன். யாராவது ஜன்னல் வெளியே ஜம்ப் பண்ணிடுறாங்களா? ஜன்னல் அவங்க இறங்கிடுவாங்க. அப்படி சொல்றீங்க? ஆமாம். சரி, நடுவில் பேர் மாற்றினீங்களா? அது ஏன் மாற்றினீங்க? பாவி, பேரு மாற்றலை, ஒரு மஷ்ரூம் இல்லடா. என் பேர் கோமாட்சின்னா என்ன தெரியுமா? அப்பா பேர் கோவிந்தராஜ், என் பேர் காமாட்சி. நீங்கள் அப்பா சொல்லி பாருங்க. கோமாட்சி. அதுதான் நீங்க தான் சொன்னீங்க. இனிமே நான் காமாட்சி நாயுடு இல்ல. அதான்ப்பா கோமாட்சிப்பா. அது என்னுடைய பேர் தான். கோமாட்சின்னு வச்சு அதான் இவங்க பூராமே என்ன பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்களேப்பா. எடுவிட்ட பயிலுவோம் கோமாட்சி கிண்டல் பண்றாங்க. அதனால போங்கடான்னு விட்டு தொலைச்சிட்டேன். வேற என்ன பண்றது? அதாவது என்னுடைய பேர் தான். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த நாய்களுக்கு திறமை இல்லையே, என்ன பண்ண சொல்றேன்? திரும்ப பழையபடி காமாட்சிக்கு. ஆமா. மற்ற அரசியல் கட்சிகள் இப்ப கேட்கறது இல்லையா உங்ககிட்ட காசு? என்கிட்ட காசு டொனேஷனா? நீங்க தானே எல்லா கட்சியும் வளர்க்கறது கொடுக்குறீங்கல்ல. இப்ப டொனேஷன்ல இப்ப இல்லை, யார் என்கிட்ட டொனேஷன் கேட்கறது இல்லை. நான் வந்து பழகுறதும் கீழ் மட்டத்தில் எவங்கிட்டையும் பழகுறது இல்லை. பழகுறதெல்லாம் மேல் மட்டத்தில் பழகுறோம். மரியாதையாக பேசுகிறோம், மரியாதையாக பழகிக்கும். அவ்வளோதான். சரி, நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.